வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டரி பேக்கப் உள்ள ஒரு டிசி ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்ம நார்மல் ஆம்பிளிஃபையரை பற்றி வீடியோ போடும்போது அதிலே பேட்டரி பேக்கப்போட இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது இப்போ தான் வந்திருக்கு. அதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இதில் என்னென்னலாம் பாசிட்டிவ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, பவருக்கு ஒரு இண்டிகேட்டர் லைட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணும்போது அப்போ அடிக்கிறதுக்கு ஒரு சார்ஜிங் இண்டிகேட்டர் லைட்டு, ப்ளஸ்ஸு ஸ்லோப் கெயின் கண்ட்ரோலு, ஆர்எஃப் இன்புட்டுக்கு. அதுக்கடுத்து இது இதில் 2 அவுட்டு தான் வருது, 4 அவுட்டு வரல. நார்மல் டிசி ஆம்பிளிஃபையர் 4 அவுட்டு வரும். ஆனால் இதில் 2 அவுட்டும் ஒரு டெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உள்ளே யூஸ் பண்ணியிருக்க 3 வோல்ட் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 வோல்ட் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிங்கிள் ஆர்எஃப்ஐசியில் 3 வோல்ட் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேக்கப் 24 மணி நேரம் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே 24 மணி நேரம்லாம் வரல. கரெக்டாக 11 மணி நேரம். அதுவும் நம்ம நிறைய ஆம்பிளிஃபையர் வாங்கி செக் பண்ணியிருந்தோம். இந்த ஆம்பிளிஃபையர்லாம் கிட்டத்தட்ட 10.5 மணி நேரம் தான் பேக்கப்பே வந்துச்சு. அதிகபட்சம் நீங்கள் ஒரு 10 மணி நேரம் பேக்கப் தான் இது வரும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிடுங்க. ஏன்னா கட்டாயம் 24 மணி நேரம் இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சிங்கிள் ஐசி யூஸ் பண்ணியிருக்கனால நானும் பேக்கப் வரும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு டைமும் செக் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட 6-7 டயத்துக்கு மேலே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா டைமும் ஒரே பேக்கப் தான். அதாவது 10 மணி நேரம் டு 11 மணி நேரத்துக்குள்ளே உள்ளே தான் பேக்கப் இருந்துச்சு. ஸோ பேக்கப் இதில் போட்டிருக்க மாதிரி பேக்கப் வரல. மற்றபடி அவுட்புட்லாம் இதில் நல்லா இருந்தது. நம்ம செக் பண்ணோம். இது ஃபீல்டில் போட்டு செக் பண்ணல. எதனால்னா டிசி ஆம்பிளிஃபையரே நம்ம லைனில் போடுறதே விட்டாச்சு. ஃபுல்லாகவே ஃபைபர் நோடு. அதுவுமே அதிகபட்சம் பாதிக்கிட்ட நம்ம ஃபைபர் டு ஹோம் மேலே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே ஃபைபரில் தான் சிக்னல் கொண்டு போக வேண்டியிருக்கும். அதனால் ஃபைபர் டு ஹோம் பண்ணது தான் பெஸ்ட்டான சாய்ஸு. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ஏதாவது சின்ன சின்ன ஆப்ரேட்டருக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற இடத்துல வேணால் நீங்கள் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி என்னோடய ரெக்கமெண்டேஷன் ஆம்பிளிஃபையர்லாம் வேங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த இடத்துல நோடே போட்டுடலாம். ஏன்னா ஆர்எஃப்பை கொடுத்து நீங்கள் மறுபடியும் பூஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதோட நோடு போடுறது தான் எப்பவும் பிரச்சனை இல்லை. அதுவும் ஃபைபர் டு ஹோம் என்றைக்குமே பிரச்சனை இல்லை. ஸோ ஏதாவது சின்ன ஆப்ரேட்டருக்கு டிசி ஆம் போட்டிருக்க இடத்துல கரண்ட் போயிடுது. அதனால் பேட்டரி நோடு இருக்குமே டிசி ஆம்பிளிஃபையர்லேயும் பேட்டரியோடு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. மற்றபடி எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளே ஃபீல்டில் லைனில் போட்டு செக் பண்ணலை. இது ஆஃபீஸ்லேயே 2-3 டைம் செக் பண்ண தான் இப்போவும். ஆனால் செக் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் தான், ஒன்றும் மோசம்லாம் இல்லை. ஏன்னா நம்ம நார்மல் ஆம்பிளிஃபையர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே அப்போவும் நல்லா தான் இருந்துச்சு. இதை லைவாகவே செக் பண்ணி இதோட அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம ஒரு ஆர்எஃப் இன்புட் கொடுத்துக்கிடுவோம். ஆர்எஃப் இன்புட் டிசிஎல் சிக்னலில் உள்ள ஆர்எஃப் இன்புட் தான் கொடுக்க போகிறோம். எவ்வளோ வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடுவோம். இதை நம்ம யாருனே செக் பண்ணி இதில் என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு லைவாகவே செக் பண்ணி காட்டுதேன். லாஸ்ட் பாயிண்ட் 78 37.2 வருது. எம்இஆர் 37.2, U30 லெவல் 78 வருது. இது அப்படியே எடுத்து இதில் ஆர்எஃப் இன்புட் போர்ட்டில் நம்ம கொடுத்துக்கிடுவோம். இது 7 to 40 வோல்ட்டில் வேலை செய்யும். அதாவது 12 வோல்ட் அடாப்டர்லேயும் கொடுத்துக்கலாம், ப்ளஸ்ஸு நீங்கள் டிசி பவர் சப்ளைலையும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ டிசி இன்புட் நம்ம கொடுத்துருக்கோம். நோடை ஆன் பண்ணிக்கிடுங்க. ஆன் பண்ணோடனே இதில் பவர் லைட் அடிக்கும். சார்ஜிங் ஏறிக்கிட்டு இருந்துன்னா சார்ஜிங் லைட்டும் அடிக்கும். ஓகே, இப்போ இதில் அவுட்புட்டில் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு லைவாகவே எடுத்து காட்டுதேன். இதுலேயும் 4 அவுட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் 2 அவுட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். ஓகே, 89 வருது. அதாவது ஒரு 11 dB கூட வருது. இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃபுல்லாக எவ்வளோ தான் மேக்ஸிமம் வைக்க முடியுதுன்னு. ஃபுல்லாக கெயின் ஏற்றியாச்சு. கரெக்டாக 100 dB வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 100 dB. எம்இஆர் அதே 37 முதல் 2 இப்போ கூட 37.4 வருது. 100 dBங்கிறது நல்ல ரிசல்ட் தான். இது நம்ம யாருனே செக் பண்ணும்போதே பார்த்தேன். கரெக்டாக நம்ம கொடுக்கலேருந்து ஒரு 22 dB கட்டாயம் லாஸ்ட் பாயிண்டில் இது கூட தான் தருது. அதுவும் எம்இஆர் லாஸ் இல்லை. யாருனே நம்ம 4 அவுட்டு சாதா டிசி ஆம்பிளிஃபையர் செக் பண்ணும்போது எம்இஆர் லாஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு S13 வச்சுருக்கோம். 80-38 எம்இஆர் வருது. இது எவ்வளோ பூஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் லைவாக பார்ப்போம். ஓகே, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம்.
இது வந்து 13 dB வந்து கரெக்டாக கூடியிருக்கு. ஸோ MER லாஸ் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து 13 dB பூஸ்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் பாயிண்டில் 13 dB, லாஸ்ட் பாயிண்டில் 20 dB. நமக்கு வந்து லாஸ்ட் பாயிண்ட் தான் அதிக லாஸ் ஆகும். ஸோ லாஸ்ட் பாயிண்டில் 20 dB பூஸ்ட் ஆகுங்கிறது நல்ல ரிசல்ட்டு தான். இன்னொரு அவுட்லேயுமே சேமாக வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். தொண்ணூற்றி 2.6 37.5 93.5 37.5 1 dB வந்து வித்தியாசம் வந்து இருக்க தான் செய்யுது. அதாவது 93.5 வருது, 92.5 வருது. டெஸ்ட்டில் வந்து கம்மியாக தான் வரும். எவ்வளோ வருதுன்னா 80 வருது. அப்படியே நம்ம என்ன கொடுக்குமோ அதே தான் வெளியே வந்துருக்கு. ஸோ எப்பவும் போல் டெஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. வேணால் அந்த பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு கொடுத்துக்கலாம். மற்றபடி 2 அவுட்டை தான் நம்ம மெயினாகவே யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நெகட்டிவாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, DC இன்புட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் வந்து இந்த 12 வோல்ட் பவர் வந்து இங்குடி வந்து வராது. இது நீங்கள் இதே கம்பெனியில் பேட்ரி நோடு வருது. அந்த பேட்ரி நோடில் வந்து என்னென்னா, நீங்கள் 12 வோல்ட் அடாப்டர் பவரில் அந்த நோடை ஆன் பண்ணிங்கன்னா கூட நோடு ஆன் ஆகி இங்குடி அவுட்புட்லேயும் நமக்கு ஒரு 11.1 வோல்ட் வந்து அவுட்புட் வரும். நம்ம அதிலேருந்து இன்னொரு ஆம்பிளிஃபரை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து உண்டு. ஆனால் இதில் வந்து நீங்கள் DC இன்புட் 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து பவரே வரல. இந்த இதில் இல்லை, இந்த மாதிரி நார்மல் ஆம்பிளிஃபர்லேயுமே பவர் வரல. அதையுமே நான் செக் பண்ணி பார்த்தேன். அதாவது 12 வோல்ட் பவர் கொடுத்தோம்னா அவுட்புட்டில் வந்து வரல. மற்றபடி நீங்கள் RF இன்புட்டில் 35 வோல்ட் கொடுத்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட்டில் வருது. இதில் அவுட்புட்டில் POCயில் கொடுத்தீங்கனாலும் இன்னொரு அவுட்டில் வந்து லூப் ஆகி வருது. இப்போ வந்து உங்களுக்கு அதையும் செக் பண்ணி காட்டுதேன். இப்போ இது வந்து பவர் அப்படியே ஒரு POCயில் கொடுப்போம். இது அப்படியே இந்த POCயில் கொடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு துண்டு ஒயர் போட்டு நம்ம ஆம்பிளிஃபருக்கு கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த POCயிலேருந்து வார பவரில் இந்த ஆம்பிளிஃபரும் ரன் ஆகி சார்ஜும் ஏறி இன்னொரு அவுட்டில் வந்து லூப் ஆகி உங்களுக்கு இந்த அவுட்புட் பவருமே வருது. இது வந்து உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னாலும் ஃபீஸ் வந்து கலத்திக்கலாம். இப்போ அவுட் 2ல் எனக்கு பவர் வெளியே வரண்டாம் அப்படின்னா அவுட் 2க்குள்ளே ஃபீஸ் வந்து 2வது ஹோல்டரு. நீங்கள் இந்த ஃபீஸ் ஹோல்டரில் இதை வந்து ஃபீஸை கலத்திட்டீங்க அப்படின்னா பவர் வந்து வெளியே வராது. பவர் வந்து வெளியே வந்து வரல. நீங்கள் கொடுக்க POC பவர் வந்து எந்த அவுட்டில் போதோ அதில் இந்த ஆம்பிளிஃபர் மட்டும் ரன் ஆனால் போதும். மீதி எதுலேயும் மிக்ஸ் ஆகி வேறு வீட்டுக்கு பவர் போயிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஃபீஸை வந்து கலத்தி வச்சுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அதுக்கடுத்து உங்களுடைய நீங்கள் 35 வோல்ட் DC பவர் சப்ளைலையும் இது வந்து வேலை செய்யும். நான் அதுலேயும் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுதேன். இது வந்து DC பவர் வந்து கொடுக்கும். எவ்வளோன்னா 35.3 வோல்ட்டு. இது வந்து ரூமில் DC பவர் சப்ளை போட்டு கூட நீங்கள் இந்த ஆம்பிளிஃபருக்கு வந்து பவர் கொண்டு வந்துக்கலாம். சார்ஜிங் வந்து ஏறுது. இப்போ இதில் கொடுக்க, அதாவது அப்போ நான் சொல்லியிருந்தேன் DC இன்புட்டில் கொடுத்தா அவுட்புட்டில் வரல அப்படின்னு சொன்னேன். ஆனால் RF இன்புட்டில் கொடுக்க இந்த 35 வோல்ட் வந்து அவுட்டில் வந்து வரும். நீங்கள் இதில் இருந்து கூட இன்னொரு ஆம்பிளிஃபர் கொண்டு போய்க்கலாம். நான் பவர் வருது. ஆனால் DC இன்புட்டில் கொடுக்குறதும் இதில் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் இந்த கொடுக்க இன்புட்டில் இந்த ஆம்பிளிஃபர் மட்டும் ஓடினா போதும், அவுட்டில் பவர் வேண்டாம் அப்படின்னா எல்லா ஃபீஸ் ஹோல்டரையும் நீங்கள் வந்து கலத்தி ஃபீஸை வந்து தூர வந்து எடுத்துக்கிடுங்க. அதான் சேஃப்டி. இல்லைனா பவர் வந்து வெளியே போயிட்டுருக்கும். இதுனா அந்த நோடோட பவர் வந்து நின்றோம். அதாவது ஃபீஸ் ஹோல்டரை நீங்கள் கலத்திட்டீங்க அப்படின்னா வெளியே இருந்தும் உள்ளே பவர் வராது, உள்ளே இருந்தும் வெளியே போகாது. ஸோ இதில் என்னென்ன பாசிட்டிவ்லாம் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பேட்ரி இல்லாத DC ஆம்பிளிஃபர், இது பேட்ரி உள்ள DC ஆம்பிளிஃபர். இது வந்து 6 வோல்ட் IC, இது வந்து 3 வோல்ட் IC. ஆனால் இது என்ன லாஸ்ட் பாயிண்ட் அவுட்புட்டில் வந்து பூஸ்ட் பண்ணுதோ அதே இதை இதுவுமே பூஸ்ட் பண்ணுது. 3 வோல்ட் IC எப்படி இது கொடுக்க 6 வோல்ட் ICயில் உள்ள பூஸ்டிங் பவரை கொடுக்கு அப்படின்னா, இது வந்து 6 வோல்ட் IC வந்து 4 போர்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து RF சிக்னலை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். அதாவது 4ஆக பிரித்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கணும். ஆனால் இது வந்து 3 வோல்ட் ICயிலேருந்து வரதை 2ஆக மட்டும்தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலேயே இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 dB வந்து இதுக்கும் அதாவது இது வந்து கம்மியாக தான் பூஸ்ட் பண்ணுது. ஆனால் 2 அவுட்டாக கம்மி பண்ணதுனால உங்களுக்கு வந்து ரெண்டுமே சேமாக பூஸ்ட் பண்ண மாதிரி தெரியுது. ஆனால் மற்றபடி இது என்ன அவுட்புட் கொடுக்கும், அதாவது இந்த ஆம்பிளிஃபர் யூஸ் பண்ணவங்க அது என்ன அவுட்புட் கொடுத்தோ அதே அவுட்புட் இது பேட்டரியிலையும் கொடுக்கு. ஆனால் என்னென்னா 2 அவுட்டு தான் வரும் ஒரு விஷயம். அதுக்கடுத்து பேக்கப் வந்து கட்டாயம் எனக்கு இதில் வந்து ஒரு மைனஸ் தான். அதாவது இவங்க 3 வோல்ட் ஐசிங்கும் போது நானுமே கிட்டத்தட்ட குறைஞ்சி 24 மணி நேரம் இருக்காங்கன்னா 20 மணி நேரமாக பேக்கப் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பேக்கப் வந்து கரெக்டாக 10 to 11 மணி நேரம் தான் இது வந்து அதிகபட்ச பேக்கப்பே இருந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டைம் செக் பண்ணியும் பார்த்தாச்சு.
மற்றபடி இதில் பாசிட்டிவ் வந்து 7 to 40 வோல்ட் டிசி பவர் சப்ளையில் வேலை செய்யும், ரிவர்ஸ் பிவிஓசியில் வேலை செய்யும். இது ஒன்று. மற்றபடி அதுக்கடுத்து நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட் பாயிண்ட் வந்து சும்மா டம்மியாக தான் இருக்குது. ஒன்றும் பெரிய அளவில் பூஸ்டிங்லாம் பண்ணலை. இங்கே கொடுக்குறது வந்து சும்மா ஒரு 2 dB 3 dB தான். இல்லை ஒன்றும் ப்ளஸ் ஆகி வருது. மற்றபடி ஒன்றும் விஷயம் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணது வந்து அவுட் 1 2 தான் யூஸ் பண்ண முடியும். இது இதில் ஒரு நெகட்டிவ் தான். அதுக்கடுத்து வேறு பாசிட்டிவ் இதில் என்ன இருக்குன்னா ஃபீஸ் ஹோல்டர் வந்து 2 அவுட்டுக்குமே தனித்தனி ஃபீஸ் ஹோல்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் வெளியே இருந்து உள்ள பவர் வரதையும் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பவர் மிக்ஸ் ஆகுறதையும் நம்ம தேவையான ஃபீஸை வந்து கலத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மைனஸாக எதிர்பார்த்து என்னென்னா இந்த மாதிரி நம்ம டிசி இன்புட்டு கொடுக்கும்போது இதில் வந்து பேட்ரி நோடில் இதே கம்பெனி பேட்ரி நோடில் என்ன பண்ணால் இந்த பவர் வந்து உங்கூடி வரும், அவுட்டில் வரும். அது வந்து இதில் வரல. அது ஒரு பெரிய மைனஸ் தான். அதுக்கடுத்து இருக்கையிலே பெரிய மைனஸ் வந்து இதோட ரேட்டு. இதோட ரேட்டு வந்து கிட்டத்தட்ட 1250 ரூபா இதோட ரேட்டு. இதுதான் இதில் இருக்கையிலே பெரிய மைனஸ். ஏன்னா சாதா ஆம்பிளிஃபர் 800 ரூபா, இந்த ஆம்பிளிஃபர் வந்து 800 ரூபா. இதே என்னை பொறுத்தவரை அதிக ரேட்டு தான். ஏன்னா நோடே 1000 ரூபா 1100 ரூபா அந்த ரேட்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதே கம்பெனி நோடு 1200 ரூபா. அவுட்புட் நல்லா இருக்கனால அது அந்த ரேட்டுக்கு ஓகே தான். மற்றபடி ஒரு டிசி ஆம்பிளிஃபருக்கு நம்ம 1250 ரூபா வந்து அதிக ரூபா கொடுத்து தான் போடுதோம். ஏன்னா இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் டெக்னாலஜி தான். டிசி நோடு அதுக்கடுத்து FTTH டெக்னாலஜி வந்து எங்கேயோ போய்ட்டுருக்கு. அதனால் இந்த நேரத்தில் ஆம்பிளிஃபருக்கு 1250 ரூபா போடுறது வந்து அதிகபட்ச விலை தான். அதனால் ரொம்ப அத்தியாவசிய தேவை இருக்கவங்க மட்டும் வேணால் 1-2 வாங்கி பயன்படுத்துங்க. மற்றபடி அதிகமாக ஆம்பிளிஃபரில் போட்டு நீங்கள் துட்டை வந்து வேஸ்ட்டாக முடக்கணும். இதுதான் என்னோட கருத்து. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.